alikum, welcome back to Mm Sha kitchen. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பலாக்கொட்டை சுருட்டக்கறி ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அந்த மாதிரி ரெசிபிஸ் போட்டா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம், நார்மல் ரீஃபண்ட் ஆயிலும் சேர்த்துக்கலாம். 3 ஏலக்காய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்னதாக நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது, லைட்டாக நம்மளுக்கு வதங்கியிருந்தால் போதும். பாருங்கள், நல்லா நான் எண்ணெயிலே லைட்டாக வதக்கியிருக்கேன், ரொம்ப வதங்கிட வேண்டாம், ப்ரௌன் கலர் ஆக வேண்டாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து 2 தக்காளி 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து நம்ம லைட்டாக வதக்கினா போதும், ரொம்ப சுருள வதக்க வேண்டாம். ஏன்னா அதுவே வந்து நம்ம வதக்க அதுவே சுருண்டுரும். இந்த டைமில் நான் வந்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். ஏன் நான் இந்த டைமில் சேர்க்குறேன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு மசாலா வரும். இந்த மாதிரி நம்ம ஒரு இன்க்ரீடியண்ட்டாக போடும் போதே அது வந்து ஃபுல்லாக வதங்கிடும். நீங்கள் கரெக்டாக லைட்டாக வதக்குனா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தக்காளியிலேருந்து நம்ம ரெடி பண்ண அந்த மசாலாலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வர ஆரம்பிக்கும். இந்த டைமில் நான் வச்சுருக்கேன் அந்த பலாக்கொட்டையை சேர்த்துக்கிறேன். பலாக்கொட்டையை நல்லா ஊற வச்சு அந்த மேலே உள்ள தோல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கிறேன். அப்புறம் நான் மட்டன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். நீங்கள் மட்டனுக்கு பதிலே சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது மாதிரி நல்லா ஃபுல்லாக வந்து நம்ம அந்த மசாலாவோட லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். கொத்தமல்லி கொஞ்சமாக லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள். இப்போ ஏன் நம்ம ஒரு தடவையும் ஒரு மசாலா போடுவோம் மிக்ஸ் பண்ணுறோன்னா அப்போ தான் வந்து மசாலா வந்து எல்லாத்துலேயும் கரெக்டாக போகும். உப்பு, அந்த மிளகா எல்லாமே வந்து கரெக்டாக போகும். இதை மூடி வச்சு நான் 2 விசில் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா அதை சுண்டை வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லாஸ்ட்டாக அந்த நல்லெண்ணெய் சேர்க்கும்போது சீரகத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும். அந்த கிளிப்பு வந்து மிஸ் ஆகிருச்சு, அதனால நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நல்லா ஆவி பறக்க இருக்குது. நான் லாஸ்ட் வீடியோலேயே ஒரு ஸ்வீட் செய்யும்போது சொல்லியிருப்பேன், இந்த பலாக்கொட்டையை வந்து பத்திரமா கலெக்ட் பண்ணி வைங்க, அதில் ஒரு ரெசிபி செய்யலான்னு. அதில் தான் நம்ம இந்த ரெசிபி இன்றைக்கி செஞ்சுருக்கோம். அந்த ஸ்வீட் ரெசிபி வேணும்னா உங்களுக்கு நான் என் ஸ்க்ரீன் இல்லைனா ஐ பட்டன் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அந்த மாதிரி ரெசிபிஸ் போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இது போல் நிறைய ரெசிபிஸ் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன். பாய், see you, take care, stay home, stay safe.